மக்களே வணக்கம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகளுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் அருட்தந்தை இயேசுதாசன் அடிகளார். அவர் இறந்து 7 ஆண்டுகள் நிறைவாகிற வேளையில் அன்னாருடைய கல்லறையை சந்தித்து அவருக்காக ஜெபிக்கிற வாய்ப்பு இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அன்னாரை பற்றி அறிந்து கொள்ள அநேக பேரிடம் நாங்கள் விசாரிக்கிறோம். அவரை பற்றி நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அன்னார் அவர்கள் அநேக குருக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தவர். குறிப்பாக ஆன்மீக பயிற்சி வகுப்பை அன்னார் அவர்கள் மறை மாவட்டத்தில் இருக்கிற அநேக குருக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்று 10க்கும் மேற்பட்ட மறை மாவட்டங்களில் இருக்கிற குருக்கள் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இவரது வழிகாட்டுதல் தான். எப்படி வாழ வேண்டும் என்பதை தமது வாழ்க்கையின் எடுத்துக்காட்டால் அவர்களுக்கு விளக்கியவர் அருட்தந்தை அவர்கள். அவர்களை பற்றி இந்த தொடரிலே அறிந்து கொள்ள நாம் இருக்கிறோம். வாருங்கள், அவரை பற்றி தெரிந்து கொள்வோம். நான் ஃபாதர் பிரபாகர், தஞ்சாவூர் மறை மாவட்டம். இளங்குரு மாணவனாக இருந்த போதிலிருந்து அருள் தந்தை ஜெயசாசன் அவர்கள் எனக்கு ஒரு ஆன்மீக குருவாகவும் ஒரு தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் பல்வேறு சூழ்நிலைகளிலே இறை நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு குருவாக என்னுடைய வாழ்க்கையிலே திகழ்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கக்கூடியது அவருடைய கருணையான பண்பு. ஒருவருக்கு அவர் படிப்புக்காக உதவி செய்திருந்தார். அவர் அரசாங்க பணி கிடைத்த பிறகு அவர் தந்தையரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை அவருடைய தாயார் வழியாக கொடுக்க ஏற்பாடு செய்து அந்த பணத்தை என்னிடம் கொடுக்க சொல்லியிருந்தார். அந்த பணம் வந்த 1 வாரத்திற்குள் அந்த பணத்தை இன்னொருவரிடம் கொடுக்குமாறு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து இன்னொருவர்
படிப்புக்கு உதவி செய்தார். இவ்வாறு உதவி செய்வதோடு சேர்ந்து உளமாற கொடுக்க வேண்டும் என்ற நல்லதெண்ணத்தையும் மற்றவரிடம் வளர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு படிப்பினையை தந்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர் செயற்கை காலத்தில் 2 ஏழை பையங்களுக்கு நம்ம கேத்தலிக் 2 பேருக்கு வைசியா பேங்கில் சுந்தராண்டவர் சிபாரிசுலையும் இவருடைய பரிந்துரையிலையும் வேலை வாங்கி கொடுத்தேன். ஒருத்தர் உயிரோட இல்லை, ஒருத்தர் உயிரோட பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. மற்ற ஏழ்மைகளுக்கு செஞ்சு ரொம்ப உதவி பண்ணுவார். அவருடைய ஸ்கூட்டரை விற்று ஒருத்தரை படிக்க வச்சார். அதுமாதிரி என்கிட்ட ஒரு பையன்தான், இந்து பையன்தான், தியாகராஜன் பேர். அவருக்கு போய் உடம்பு முடியாத காலத்தில் அவருக்கு உதவி பண்ணுவான். அவனுக்கு ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது பூரா அவர் தான். உயர்ந்த மனுஷன். அவங்க குடும்பத்தில் 8-9 பேர். அதில் ஒரு சாமியார், ஒரு தம்பி சாமியார் ஜெசூட்டில் இருக்கார். ரொம்ப உயர்ந்த மனுஷன். ஒரு நாள் எனக்கு ஆயர் இல்லத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது, இன்லாண்ட் லெட்டர். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெமில் சான்சலர் ஆயர் இல்லம் பிஷப் ஹவுஸ்ன்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னடா ஆயர் இல்லத்திலேருந்து நமக்கு கடிதம் போடுறாங்களா அப்படின்னு. அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தப்ப பெங்களூரில் நடைபெற இருக்கிற CCI கேத்தலிக் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த கூட்டத்திற்கு, அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஆயர்கள் வருவாங்க, குருக்கள் வருவாங்க, பொதுநிலையினர் வருவாங்க. அந்த வகையில் தஞ்சையிலிருந்து மறை மாவட்டத்திலிருந்து என்ன தேர்ந்தெடுத்ததா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்துச்சு. அந்த கடிதத்திற்கு கீழே சான்சலர் நம்ம தந்தை ஜெயசுதாசன் தான் கையெழுத்து போட்டிருந்தாங்களே. அப்புறம் அவரை போய் பார்த்தேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, இது மாதிரி தான் இந்த கூட்டம் இது மாதிரி நடக்கும், மறை மாவட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னாரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நன்றி சொன்னேன். அந்த கடிதம் இன்று வரை கூட நான் அதை வச்சிருக்கேன். ஏன்னா இந்த மறை மாவட்டத்தில் அந்த பொதுநிலை பாதையில் எனக்கு திருப்பத்தை ஏற்படுத்திய நிகழ்வு அது. அதற்கப்புறம் நான் படிப்படியாக மாநில அளவில் மறை மாவட்ட அளவில் பதவி ஏற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இதற்கெல்லாம் ஒரு முன்னோடி சான்சலர் நம்மளுடைய ஜேசுதாசன் அடிகளார் அவர் தான். நான் ஜேசுதாஸ் அவருடைய தங்கச்சி, முதல் தங்கச்சி, பெண் குழந்தையே நான் தான் ஃபர்ஸ்ட்டு. நாங்கள் அண்ணன் 2வது பிள்ளை, 3வது அண்ணன், 4வது ரெட்டை பிள்ளைங்க. நாங்கள் 2 பேர். அவங்களும் ஃபாதராக, ஜெஸ்யூட் ஃபாதராக இருக்கிறாங்க. இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. அண்ணன் தான் எல்லாத்துலேயுமே நல்லா படித்து நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. அப்போ பெரியனை திருச்சியில் காலேஜில் படித்து அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டாங்க. அப்புறம் நான் சாமியாராக தான் ஆவேன் அப்படின்னு சொன்னதுனால இங்கே அப்போ சுந்தரம் பிஷப் இருந்தாருன்னு நினைக்கிறேன், யாருன்னு ஞாபகம் இல்லை. சுந்தரம் பிஷப்பு அவர் தான் அப்போ 8வது, அந்த காலத்துல எல்லாம் 8வது முடித்த உடனே பிள்ளைங்களெல்லாம் சாமியார் படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதில் அண்ணனும் நான் சாமியாராக தான் ஆவேன்ட்டு தஞ்சாவூருக்கு தான் வந்தாங்க. அப்புறம் அப்போவே கொஞ்சம் பெரிய 10வது என்னமோ படிக்கும் போதெல்லாம் வேட்டி வெள்ளை வேட்டி தான் கட்டிக்கிட்டு வெள்ளை ஜிப்பா மாதிரி போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே சாமியாருக்கு படிக்கிறோங்கிறது நல்லா தெரியும். நல்ல பயபக்தியோடு இருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச அளவு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்னபடியே எங்களால் முடிந்த உதவியை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்க படிப்புக்கும் செய்கிறோம். கோயில் காரியங்களையும் ஈடுபாடோடு இருக்கிறோம். எங்கள் ஃபேமிலியில் 9 பேர் மொத்தம். நான் கடைசி தங்கச்சி அண்ணனுக்கு. அண்ணன் 2வது. ஆனால் நான் அண்ணனை நான் சின்ன பிள்ளையில பார்த்ததே கிடையாது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் செமினரிக்கு போயிட்டாங்க. அப்போ நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் எங்கள் பெரிய அண்ணனுக்கு மூத்தது ஒரு அண்ணன் 2வது. அவங்க கல்யாணத்துக்காக வர்றாங்க. அப்போ நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா அம்மாட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது, யாருமா இந்த பிள்ளை அவங்கள அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டது. இதான்ப்பா கடைசி தங்கச்சி அசுந்தா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க. எங்கள் அண்ணன் படிப்புக்கு ரொம்ப செலவழிப்பாங்க. பிள்ளையா யார் உதவி கேட்டாலும் படிப்புனாக்க அவ்வளோ தாராளமாக படிக்க வைப்பாங்க. எது படிக்கிறதுன்னு சொன்னாலும் அவங்களால என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி செய்வாங்க. செஞ்சுட்டு நீங்களும் அதே மாதிரி செய்யணும்னு அண்ணன் சொல்லுவாங்க. நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா நான் படிக்க வைக்கிறவங்கள தாராளமா, ஆனா நீங்க வேலைக்கு போயிட்டு நீங்க ஏழைகளுக்கு செய்யணும்ட்டு எங்க அண்ணன் சொல்லி பணம் கொடுப்பாங்க. அமெரிக்கா அண்ணன் போயிட்டு வரும்போது எல்லாரும் டியூட்டி கட்டுவாங்க நிறையா. ஆனா எங்க அண்ணன் புக்ஸுக்குன்னு டியூட்டி கட்டணும் ஒரே ஆளு அண்ணனா தான் இருக்கும். அவ்வளவு புக்ஸுக்கு அவ்வளோ இப்ப நம்ம மதத்தோட தேவையான படிப்புக்கான புக்ஸுக்கு அவ்வளவு புக்கு கொண்டு வந்தாங்க. அது மாதிரி அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமும்
அவங்கள்ட்ட பணம் 4 லட்சம் இருந்துச்சு. அப்போ தேவதாஸ் அப்புறம் பிஷப்பு. அப்போ அவர் சொன்னார், ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த பணம் வேணுமான்னு கேளுங்க, அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்வோன்னு சொன்னார்னு ப்ரொப்ரைட்டர் சொன்னார். அப்புறம் நாங்கள் போனோம். அப்போ எங்கள் அத்தா இருந்தாங்க, நாங்கள் 4 பேருமே போனோம். போனதான் அப்புறம் நாங்கள் சொல்லிட்டோம், வேணாம், அண்ணனுக்கு வந்து ஏழைகளுக்கு படிப்புக்கு செலவழிக்கணும் தான் எப்போவுமே சொல்லுவாங்க, அதனால அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கே செலவழிச்சுங்க, எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பணம் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். என் பேர் சத்தியநாதன். அப்பா வந்து சாமியார் அப்பா வந்து எனக்கு மாமா மகன்தான். அவங்க தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒன்றும் சின்ன பிள்ளைலாம் ரொம்ப தெரியாது. ஆனால் மாமா மகன் தான், அம்மாவோட அண்ணன் மகன் தான். ஆனால் அத்தை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாம் ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப சாந்தம், கருணை. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ ஃபாதராக இருக்கிறவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா ரொம்ப பெருமையாக தான் சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப சாமியார் ரொம்ப உயர்வானவர் அப்படிங்கிறது எங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவாங்க. நல்ல அவங்க மூலம் தான் அவங்க கற்றுக்கிட்டு தான் நாங்கள் பைபிளையே எல்லாருமே எங்களுக்கு அவங்க தான் அப்படின்ட்டுலாம் நல்லா பெருமையாக சொல்லுவாங்க. தந்தை ஜேசுதாசன் அவர்களே எனக்கு தந்தை ஜேசுதாசன் அங்கே தந்தை இயேசுதாஸை பற்றி அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு மாடல். ஃபாதர் ஜேசுதாசன் ஃபாதரை எனக்கு நல்லா தெரியும். இயேசுதாஸ் ஃபாதரை அவர் நல்லா ஜேசுதாசன் 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 ஜேசுதாசனுடைய என்னுடைய தொடர். தந்தை இயேசுதாசன் அடிகளாரை பற்றி